பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிற எல்லா பறவைகளிலும் வித்தியாசமான ஒரு பறவை தான் கழுகு. கழுகு எல்லா பறவையை போல காணப்படுவதல்ல. கழுகு எல்லா பறவைகளையும் போல அல்ல. கழுகு ஒரு சமயத்துல அது தாழ பறக்கும், அதே சமயத்துல கழுகு உயர பறக்கக்கூடிய வல்லமையுடையது. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கழுகினுடைய அடுத்த ஒரு குணாதிசயம் என்னவென்றால், ஒரு பறவைகளும் தன்னுடைய இறக்கைகளை தானாக பீத்து போடுவதில்லை. ஆனால் இந்த கழுகு யாரும் காணாத உயரமான இடத்துல இருந்து கொண்டு தன்னுடைய எல்லா இறக்கைகளையும் சிறகுகளையும் அது கொத்தி கொத்தி அது பறித்து போடும். ஏன்? அந்த கழுகுக்கு தெரியும், மீண்டும் நான் உயர பறக்கிற ஒரு சமயம் உண்டு, மீண்டும் நான் உயர பறப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை அந்த கழுகுக்கு உண்டு. அதுபோல என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு கஷ்டத்தின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ, யாரும் அனுபவிக்காத ஒரு வேதனை இந்த நாட்களில் நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ, நிச்சயம் நான் தேவ நாமத்துல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த காலங்களில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சீக்கிரமாக கழுகை போல பறந்து உயர்கிற ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரும். உயரமான இடத்துல, உன்னதமான இடத்துல கர்த்தர் உங்களை உட்கார பண்ணுவார். உச்சிதமான கோதுமையினால் உங்களை அவர் போஷிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டம் கொஞ்ச காலம் மாத்திரம். ஆனால் இந்த நெருக்கத்திற்கு பிறகு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில ஒரு விசாலம் உண்டாகும். ஏசாயாவை வாசிக்கிறது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். தேவ பிள்ளையை உயர எழும்புவாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God